வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக்கு வக்ரதுண்டாயத்மிக்கு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசேனாயத்மிக்கு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 21/8/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுதும் துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 6:23 வரை சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் சில வம்பு வழக்குகளையும் சில மன உளைச்சல்களையும் சில அலைச்சல்களையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி குரு பலத்தால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல மேஷராசிக்காரர்கள் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அகோர மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். சில மன வருத்தங்களை கொடுப்பார், சில பண நெருக்கடிகளை கொடுப்பார், சில பணப்பற்றாக்குறைகளை கொடுப்பார். இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை சனி வக்ரகாலத்தில் கொடுத்து விடுவார். அவரே பிரச்சனை கொடுப்பார், அவரே முழுமையாக தீர்க்கறதுக்கான வழியையும் கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல ரிஷபராசிக்காரர்கள் ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு ஒவ்வொரு விஷயமும் சரியாக கணக்கிட்டு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நாள், உன்னதமான வாழ்க்கை அமையக்கூடிய நாள், கடன் பிரச்சனை தீரக்கூடிய நாள், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாள். இப்படியாக நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும். இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் ஆந்திர மாநிலம் மந்திராலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திரரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கடகராசிக்கு சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமத்தை இருப்பதால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்கள், அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, விவாதத்தின் மூலியமாக சாதித்து காட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும். வாய்ப்புட்டு சட்டம் உங்களுக்குள்ளே நீங்க போட்டுக்கணும். அதே சமயத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரம் சில உங்களுக்கு இடையூறுகளை செய்து விடுவார்கள். அதனால ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இல்லை, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சந்திராசிரமம் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். மற்றவர்கள் அனைவரும் கடலூர் மாவட்டம் வடலூரில் அருள்பாலிக்கக்கூடிய வள்ளல் பெருமானை மகானாக திருத்தணி முருகன் கண்ணாடியில் காட்சி கொடுத்த ஒரு அற்புத மகான் வள்ளல் பெருமானை மனசில் நினைச்சிட்டு அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி என்று சொல்லிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிரமங்கள் இருக்கும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் நகர்ந்து 8ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த பிணக்குகளை நீக்கி விடுவார், சிறு சின்ன சண்டையெல்லாம் சரி செஞ்சிடுவார். அதே போல பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தீங்கன்னா சில கரடுமுரடான சூழல்கள், சில வருத்தங்கள் எல்லாம் இருக்கும், அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த நல்ல நாளில் கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சர்வேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் கடன்காரன் இடத்தில் சனீஸ்வர பகவான்,
அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கிறார். 7ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். கடன் தொல்லைகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறனை சனி வக்ர காலத்தில் தருவார், குரு பருவத்தில் தருவார். அவற்றையெல்லாம் சமாளித்து வென்று காட்டி வர முடியும். பயப்பட வேண்டாம். உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் உருவாக போது, கணவன் மனை ஒற்றுமை பலப்பட போது, நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத கடனுக்கு கூட வட்டி கட்டி சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நிலவ போகுது. இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவுடைய மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்து 6ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். 6ஆம் இடத்தை நோக்கி நகரும்போது பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கிறார். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போது, உடை விஷயமாக, நண்பர்கள் விஷயமாக, கணவன் மனைவி ஒற்றுமை விஷயமாக, தொழில் ரீதியாக இருந்த பின்னடைவுகளை சரி செய்து உங்களை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய ஞான பிரசனாம்பிகை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து 4ஆம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷத்தில் இருந்து 5ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். சில மன உளைச்சல்கள், சில தீராத தலைவலிகளை, சில கடன் பிரச்சனைகளை, சில வம்பு வழக்குகளை கொடுத்து உங்களை நெறிப்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளி விடுவார். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். குரு நல்ல நிலையில் இருக்கிறார். சனி வக்ர காலத்தில் இருந்தாலும் சிலருக்கு கை கெட்டியது வாய் கெட்டாத ஒரு சூழல்களை உருவாக்கி சில மன உளைச்சல்களை தருவார். அவற்றை எல்லாம் சரி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் திருக்கோவிலூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நகர்ந்து 4ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். பகல் பொழுது பயணம் வெற்றிகரமான பயணமாகவும், இரவு பொழுது பயணம் அலைச்சலான பயணமாக இருப்பதால் பகல் பொழுதே பயணத்தை நிறைவு செய்து இரவு பொழுதை ஓய்வு காலமாக பயன்படுத்திக்கணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து கோச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் வக்ர காலத்தில் நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அருள்பாலிக்கக்கூடிய நாகவலி சமேதராக அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பார். அற்புதமான நிகழ்வு, அற்புதமான வாழ்வு. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் பாத சனியாக 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். பகல் பொழுது வருமானமாகவும், இரவு பொழுதுக்கு பிறகு பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குரு பகவானும் 5ஆம் இடத்தில் இருந்து பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசில் நினச்சிக்கணும். இந்த உலகளந்த பெருமாளுக்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் உலகளந்த பெருமாளை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு ராசியிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக இரவு பொழுது நகர காத்திருக்கிறார். தனக்காரகனாக நகரும்போது குருபலத்தால் பல்வேறு லாபங்களை இரவு பொழுதற்கு பிறகு நடத்தி காட்டுவார். அப்படி ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு சின்ன சின்னதாக நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெற போகுது. பல லாபங்கள் கைகூட போகுது மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த சந்திர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து ராகவோடு சேர்ந்து ராகுச்சந்திரன் சேர்க்கையாக உங்களுக்கு திடீர் வளர்ச்சியையும், திடீர் வருமானத்தையும், திடீர் யோகத்தையும், திடீர் என்று நல்ல விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி
சூழல்கள் வந்துடும். குரு பலத்தில் இருந்தாலும் சில மன அழுத்தங்களும் விரைய செலவுகளும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. விரைய செலவுகளை சபு செலவாக மாற்றிக்கொள்வதற்கு வீட்டு அலங்கார பொருட்கள், மின்சாதன பொருட்கள் இவற்றை வாங்கி இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் ஸ்ரீராமஜெயம் ஒரு 108 முறை எழுதிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்தாசம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சபரிமலையில் நடை அடைப்பு. இந்த சபரிமலை நடை அடைப்பு நாளில் படிபூஜையானது நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் சபரிமலை ஐயப்பனுக்கு தமிழ் மாதத்தின் முதல் நாளிலிருந்து 5 நாட்கள் வரை, 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை சபரிமலை நடை திறந்து எம்பெருமான் சபரிகிரிவாசன் ஐயன் ஐயப்பனுக்கு பூஜைகள் நடைபெற்று தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். நம்ம போய் தரிசிக்கலாம். அப்படி தரிசிக்கும் போது கடைசி நாளில் படிபூஜை செய்து நடை அடைப்பார்கள். இன்றைய நாளில் படிபூஜையானது நடைபெற இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி வாயிலாகவோ இல்லை கைபேசி வாயிலாகவோ வலையொலியில் சபரிமலை படிபூஜையை காணும்போது புதாதிபத்திய தோஷமானது விலகும். மாமனாரால் லாபமடையாதவர்கள், செய்தொழில் லாபமடையாதவர்கள், தாய் மாமனால் லாபமடையாதவர்கள், புதன் தோஷத்தில் உள்ளவர்கள், எழுத்துப்பணியில் சிறக்காதவர்கள், இவர்கள் சபரிமலை படிபூஜையை காணும்போது எல்லாம் விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமான வாசல் திறக்கும். அனைவரும் சபரிகிரி வாசனாக இருக்கக்கூடிய ஐயன் ஐயப்பனை பிரார்த்தனை செய்து இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.